வணக்கம். இது லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு ஐரோப்பாவில் பரபரப்பு. எல்லை மீறிய ரஷ்ய ஆளில்லா வானூர்தியை சுட்டு வீழ்த்தியது ருமேனியா. போராட்டத்தால் அதிரும் டெல்லி. மத்திய கல்வி செயலாளர் பணியிட மாற்றம். நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வதில்லை, பத்திரிகையாளர்களுடன் சீண்டிய ட்ரம்ப். உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு, 100 பேர் படுகாயம். தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மீது சீனா மீண்டும் தாக்குதல். அமெரிக்காவின் பெட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை தயாரிப்பு நிறுவனத்துடன் பேச்சு. ருமேனியாவின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்யாவினுடையது என சந்தேகிக்கப்படும் ஒரு ஆளில்லா வானூர்தியை ருமேனிய போர் வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு ஆரம்பித்ததிலிருந்து ஊடுருவிய ஆளில்லா வானூர்தியை இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடு இடைமறித்தது இதுவே முதல் முறை என்று நாட்டின் ஜனாதிபதி நிகுசர் டான் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் உக்ரைனும் தினமும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா வானூர்திகளை ஏவி வரும் நிலையில் குறித்த ஆளில்லா வானூர்தியை ருமேனிய போர் வானூர்தி சுட்டு வீழ்த்தியுள்ளது. முன்னதாக கடந்த ஜூன் மாதத்தில் ருமேனியாவின் கருங்கடல் துறைமுகமான கான்ஸ்டாண்டாவில் உள்ள ஒரு எண்ணெய் முனையத்திற்கு அருகில் ஒரு கடல் ஆளில்லா வானூர்தி தானாகவே வெடித்த சம்பவமும் பதிவானமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷியை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து புதிய கல்வி செயலாளராக நரேஷ் பால் கங்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரியும் மற்றும் கல்வி முறைமையில் முழுமையான சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என கோரியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சரை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசு நேற்றிரவு திடீரென மத்திய உயர்கல்வித்துறை செயலாளரை மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல பிரதமர் மோடியின் வாக்குறுதியின்படி வினாத்தாள் முறைகேடுகளை மட்டும் விசாரிப்பதற்காக ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை டெல்லி உயர் நீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த நீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதியாக அனுக்ரோவர் பலிஹா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்கத்தின் மாநாட்டில் தனது நிறைவுரையை நிகழ்த்தினார். இதன்போது ஊடகங்களுடனான தனது உறவு குறித்து பேசிய ட்ரம்ப் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த அறையில் உள்ள மக்களை நான் மிகவும் மதிக்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் என்னிடம் நியாயமாக நடந்து கொள்வதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, அல்லது ஒருவேளை நீங்கள் நியாயமாகத்தான் நடந்து கொள்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. நான் அப்படி நினைக்கவில்லை என்று ட்ரம்ப் நகைச்சுவை கலந்த வகையில் தெரிவித்தார். அமெரிக்க ஊடகங்களுடன் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் செய்தி நிறுவனங்களையும் பத்திரிகையாளர்களையும் கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார். இந்த நிலையில் WHCA மாநாட்டில் அவர் தெரிவித்த இந்த கருத்து ஊடகங்களுடனான தனது உறவை சற்று நகைச்சுவையான பாணியில் வெளிப்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் கீவ் பிராந்தியத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் சுமார் 100 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்தில் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கவே கூடாது என்று அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். தலைநகருக்கு வடக்கே அமைந்துள்ள அந்த இடத்தில் மீட்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதாக உக்ரைனின் அவசர சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. அவசர சேவைகள் துறையால் இணையத்தில் வெளியிடப்பட்ட படங்களில் பல வீடுகளுக்கு அருகிலுள்ள அந்த இடத்தில் இடிபாடுகளை மீட்பு குழுவினர் அகற்றுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு காரணம் ரஷ்ய ஏவுகணைகள் தான். இது ரஷ்யாவின் பயங்கரவாதத்தை தவிர வேறொன்றும் இல்லை. எனினும் இத்தகைய போர்க்கால சூழலில் இது போன்ற ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் போது மக்கள் பெருமளவில் கூடும் ஆயுத கண்காட்சிகளை குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் நடத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நாங்கள் 1000 முறை கூறியிருக்கிறோம் என்று ஜெலன்ஸ்கி தனது இரவு நேர காணொலியுரையில் கூறினார். ட்ரோன் ஆளில்லா விமானம் தயாரிப்பாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு தலைநகரின் புறநகர் பகுதியில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஒரு இடத்தில் நடைபெற்றது. இராணுவத்தின் பொதுப்பணியாளர் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில் இந்த நிகழ்வு தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்படாத இடத்தில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். அதேவேளை இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார். கீவ் பிராந்தியத்தின் பொறுப்பு ஆளுநரான ருஸ்லான் ஒலினிக் அப்பிராந்தியத்தில் இன்று சனிக்கிழமை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தார். உக்ரைனின் பாதுகாப்புத்துறை கவுன்சில் வெளியிட்ட தகவலின்படி உக்ரைனின் பாதுகாப்புத்துறையின் பிரதிநிதிகள் கூடியிருந்த இடத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை என்றும் அக்குழு கூறியது.
உக்ரைனின் ட்ரோன் நிறுவனமான ஃபர்ஸ்ட் கண்டக்டின் நிறுவனர் வலேரி போரோவிக் உக்ரைனிய ஊடகங்களிடம் பேசுகையில், பாதுகாப்புத்துறை கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பயிற்சி மைதானத்தின் மீது ஏவுகணைகள் தாக்கியதாக தெரிவித்தார். உக்ரைனின் தலைமை அரசு வழக்கறிஞர் ருஸ்லான் கிரான்ஸ்சென்கோ கூறுகையில், இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்து நடத்தியதில் அதிகாரபூர்வ கடமைகளை சரியாக செய்ய தவறியிருக்கலாம் என்ற அடிப்படை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கிடையில் கிழக்கு உக்ரைனில் உள்ள ஸ்லோவியன்ஸ்க் நகரில் ரஷ்யாவின் வான்வழி குண்டுவீச்சு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 9 பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய ஆளுநர் வாடிம் பிளான்ஸ்கி வெள்ளிக்கிழமையன்று தெரிவித்தார். தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்கார்பரோ பவளப்பாறை பகுதியில் பிலிப்பைன்ஸ் மீன்வளத்துறையின் 2 ரோந்து கப்பல்கள் மீது சீன கடலோர காவல் படையினர் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நீர் பீரங்கிகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர். நடப்பு வாரத்தில் 2 நாடுகளுக்கும் இடையே மோதல் நடைபெற்ற 3வது மோதல் சம்பவம் இதுவாகும். இவ்விவகாரத்தில் சீனாவுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்த பிலிப்பைன்ஸ் கடலோர காவல் படை, ஸ்கார்போ பகுதி எங்கள் பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்றும் எல்லை பகுதி என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் ஸ்கார்பரோ பகுதியில் சீனாவுக்கே முழு இறையாண்மை உரியதாகவும் சட்டவிரோதமாக நுழைந்த பிலிப்பைன்ஸ் ரோந்து கப்பல்களை தடுக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சீனா பதிலளித்துள்ளது. 1982 ஐநா கடல்சார் சட்டத்தின் அடிப்படையில் தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் உரிமை கோரல் செல்லாது என ஐநா கடல்சார் தீர்ப்பாயம் கடந்த 2016 தீர்ப்பளித்த போதிலும் முக்கிய உலகளாவிய வர்த்தக பாதையான அப்பகுதியை சீனா தொடர்ந்தும் சொந்தம் கொண்டாடி வருகின்றது. ரஷ்யாவின் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்காவின் ரேதியான் நிறுவனத்துடன் இணைந்து பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலேயே உற்பத்தி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி தெரிவித்தார். துருக்கியில் இம்மாத தொடக்கத்தில் நடந்த நேட்டோ கூட்டமைப்பு மாநாட்டுக்கிடையே உக்ரைனுக்கு சொந்தமான பயன்பாட்டுக்காக பேட்ரியாட் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான உரிமம் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்தார். இந்த நிலையில் தலைநகர் கீவில் ரேதியான் நிறுவன பிரதிநிதிகளை செலன்ஸ்கி நேரில் சந்தித்து பேசினார். இக்கூட்டு தயாரிப்பு திட்டம் குறித்து 2 தரப்பு அரசு மற்றும் தனியார் துறை குழுக்கள் இணைந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ரஷ்யாவால் பிரபல வைல்ட் போரிஸ் இணைய வழி வர்த்தக நிறுவனத்தின் பிரதான சேமிப்பு கிடங்களை குறிவைத்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் கிரீமியா உள்ளிட்ட நகரங்களில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசர்க் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.